வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இளைஞர்களுக்கான ஒரு வீடியோ ஓகேங்களா. அதாவது படித்து முடித்த இளைஞர்களுக்காக கொடுக்கக்கூடிய வீடியோ தான் அந்த வீடியோ. படித்து முடித்ததும் ஓகேங்களா, என்ன இளைஞனுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை ஓகேங்களா, ஒரு நல்ல வேலை, அதுவும் கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைச்சா அதை விட நல்ல வேலை அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ நம்ம அந்த கவர்மெண்ட் போஸ்டிங்லாம் நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னா ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட்டும் ஓகேங்களா ஒரு போட்டித் தேர்வை நடத்தி அதில் செலக்டட் பண்ணி தான் போஸ்டிங் கொடுக்குது ஓகேங்களா. அப்போ போட்டித் தேர்வை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இளைஞரும் ஏதோ ஒரு அகாடமிக்கை சேர்ந்து படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஓகேங்களா. அப்போ அந்த அகாடமிக்கு எந்த கண்டிஷனில் இருக்கணும் அப்படிங்கிற வரைமுறை தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஓகேங்களா. எங்கே போனாலும் இளைஞர்கள் நாம் தான் படிக்கணும் அப்படிங்கிற முதல் படியை எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா. எங்கே போனாலும் நாம் தான் படிக்கணும் ஓகேங்களா. அப்போ அந்த அகாடமிக்கு நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற 5 மெத்தேடு தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஓகேங்களா. வாங்க அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மெத்தேட் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அந்த அகாடமிக்கில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை ஓகேங்களா. அந்த அகாடமிக்கில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை. அப்போ எப்படி சார் தேர்ச்சி பெற்றவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேர் படித்தாங்க அந்த அகாடமிக்கல்னா அட்லீஸ்ட் ஒரு 10% அந்த அகாடமிக்கில் பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. அப்போ 100 பேர்னா 10%னா 10 பேராவது பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஒரு 50 பேர் படித்தாங்கன்னா அந்த அகாடமிக்கில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேராவது பாஸ் பண்ணியிருக்கணும். 20 பேர் படிச்சிருந்தாங்களா அட்லீஸ்ட் அந்த அகாடமிக்கில் 2 பேராவது பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. அந்த கண்டிஷனில் முதல்ல நம்ம பார்க்கணும் அந்த அகாடமிக்கினுடைய ரிசல்ட்டை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓகேங்களா, ஷார்ட்கட் மெத்தேடு. அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்ஸு ஷார்ட்கட் மெத்தேடில் சொல்லிக் கொடுக்கணும் ஓகேங்களா. மேக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு டிஎன்பிசியில் குரூப் 2 குரூப் 4 ஆகட்டும் 25 கொஸ்டின் தான் மேக்ஸ் கொஸ்டின் கொடுப்பாங்க. அந்த மேக்ஸ் கொஸ்டினை 25 கொஸ்டினுக்கு நம்ம 1 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ எடுத்துக்கக்கூடாது ஓகேங்களா. ஏன்னா கொடுக்கக்கூடிய பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் தான் பரிச்சை. இந்த மேக்ஸே அதிக நேரம் எடுத்திங்கன்னா மற்றதெல்லாம் ஜிகேலாம் நம்ம கட் பண்ண முடியாது ஓகேங்களா. அதனால் ஷார்ட்கட்டில் மேக்ஸு சொல்லிக் கொடுக்கணும். அந்த மேக்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 5 நிமிஷத்தில் போடுற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. 5 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம். அப்போ 25 கணக்கு இருந்ததுன்னா நமக்கு ½ அன் ஹவரில் அந்த 25 கணக்கும் ஷார்ட்கட் மெத்தடில் போடுற மாதிரி வழிமுறைகள்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இது 2வது ஸ்டெப்பு ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 3வது ஸ்டெப்பு ஓகேங்களா, இனிமையான முறையில் இலக்கணம் கற்றுத்தரணும் ஓகேங்களா. இப்போ டிஎன்பிசியில் குரூப் 2 ஆகட்டும் குரூப் 4 ஆகட்டும் இலக்கணம் 85% மார்க் கொடுக்குறதா இருக்காங்க. அப்போ இலக்கணம் நமக்கு முக்கியம். எத்தனை சதவீதம்? 85% இலக்கணத்தில் தான் கொஸ்டின் கேட்பான்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ இலக்கணம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் ஓகேங்களா. இது 3வது ஓகேங்களா மெத்தேடு. 4வது பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் ஓகேங்களா. 4வது நடப்பு நிகழ்வுகள், அதாவது தினமணி, தி ஹிண்டு பேப்பர் ஓகேங்களா. அதில் இருக்கிற கலெக்ஷன்லாம் ஒரு டேட்டாவாக ரெடி பண்ணி நமக்கு கரண்ட் அஃபேர்ஸாக கொஸ்டின் கொடுக்கணும் ஓகேங்களா. தினமணி ஹிண்டு பேப்பரும் படிச்சுட்டு வரணும். படித்த பிறகு அதில் முக்கியமான செய்தியெல்லாம் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம கிளாஸ் எடுக்கணும் ஓகேங்களா. 4வது பார்த்திங்கன்னா ஓகேங்களா வீக்லி டெஸ்ட்டு நடத்தணும். அது OMR சீட்டை வச்சு டெஸ்ட் நடத்தணும். 2 டெஸ்ட்டாவது வாரம் பார்க்கணும். அப்போ டெஸ்ட் வைக்கனுடைய முறைகளில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 மணி நேரம் OMR சீட்டு எப்படி ஃபாலோ பண்ணலாம், OMR சீட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வழிமுறைகள்லாம் கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ 3 மணி நேரத்தில் டெஸ்ட் எழுதிய பிறகு நம்ம எந்த சப்ஜெக்டில் வீக்கு, அதாவது மேக்ஸோ ஹிஸ்ட்ரியோ ஜாகிரபியோ பாலிட்டியோ எதில் வீக்ஸ்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுவாங்க, நீங்களே திருத்தி நீங்களே எழுதி பார்த்துக்குவீங்க. கொஷின் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்படியே OMR சீட்டை விட்டுட்டு அந்த டெஸ்ட் எழுதாத விட்டுருவீங்க. ஒரு அகாடமிக்கில் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு எழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா அந்த 100 பேர்த்தில் ஒரு 10 பேர் 20 பேர் 180க்கு மேலே எடுப்பாங்க ஓகேங்களா. ஒரு குறைவாக நாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 எடுத்தோம் அப்படின்னா 80 மார்க் நம்மளை விட அதிகமாக எடுத்திருக்காங்க, அப்போ நம்ம இன்னும் படிக்கணும், அப்போ நம்ம எந்த சப்ஜெக்டில் வீக்கு அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. அந்த ஐடியாக்காக தான் ஒரு சென்டரில் போய் ஜாயின் பண்ணி ஓகேங்களா டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும் ஓகேங்களா. அப்போ டெஸ்ட் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கரெக்டாக அந்த டைமை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அப்படி படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. அது எதுக்கு சார் ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கொஸ்டின் ஓகேங்களா புத்தகத்துலேயும் இருக்காது, மெட்டீரியலையும் இருக்கக்கூடாது. கொடுக்கக்கூடிய அகாடமிக்கில் இருக்கிற மெட்டீரியலையும் அந்த கொஸ்டின் இருக்காது ஓகேங்களா. இதயத்தினுடைய வடிவம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா புக்குலேயும் இருக்காது ஓகேங்களா, அகாடமி கொடுக்குற மெட்டீரியல் இருக்காது ஓகேங்களா. அப்போ எப்படி சார் அந்த வடிவத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற ஃபிகரை பார்த்து தான் ஓகேங்களா. இதயம் கூம்பு வடிவில் இருக்குது பாருங்கள், இதயத்தினுடைய வடிவம் கூம்பு வடிவம் ஓகேங்களா. அப்போ இதயத்தில் பார்த்தீங்கன்னா
ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் எல்லாம் ஃபிகராக போட்டிருப்பான். ஓகேங்களா? அப்போ படிக்கிறதுக்கு நமக்கு எளிமையான முறையில் படிக்கலாம். ஓகேங்களா? எளிமையான முறையில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வடிவம் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஓகேங்களா, அப்போ நம்ம புத்தகத்துலேயும் இருக்காது, நெட்டிலையும் இருக்காது. ஓகேங்களா? புக்கில் இருக்கிற அந்த மேப்பை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? இதயத்தினுடைய வடிவம், அதாவது தமிழ்நாட்டினுடைய வடிவம், ஓகேங்களா, முக்கோண வடிவம் என்று. ஓகேங்களா? தமிழ்நாட்டினுடைய வடிவம் முக்கோண வடிவம் என்று. அதே மாதிரி புக்கில் இருக்கிற பின்னாடி இருக்கிற கொஸ்டின் கூட எடுத்திருக்கான். அதாவது குழந்தைகளுடைய இலவச இணைப்பு எண், ஓகேங்களா, சைல்டு லைன் 1098. இந்த கொஸ்டினும் ஓகேங்களா ஏற்கனவே குரூப் 2லையும் குரூப் 4லையும் ஒரு 2 டைம் கேட்டிருக்கிறான். ஓகேங்களா? அப்போ ஸ்கூல் புக்கை தவிர வேறு எதுவுமே படிக்கக்கூடாது. ஓகேங்களா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் போலீஸுக்கு வேறு மாதிரி இருக்கும், டிஎன்பிசி குரூப் 4க்கு வேறு மாதிரி இருக்கும், குரூப் 2க்கு வேறு மாதிரி இருக்கும், பேங்கிங்க்கு வேறு மாதிரி இருக்கும், டெட்டுக்கு வேறு மாதிரி இருக்கும், டிஆர்பிக்கு வேறு மாதிரி இருக்கும். எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்தால் கொஷின் எடுக்கிறான். எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்தால் கொஷின் எடுக்கிறான். ஓகேங்களா? அப்போ நான் நிறையா சில பேர் இளைஞர் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, குரூப் 4க்கு வேறு மாதிரி படிக்கணும், போலீஸுக்கு வேறு மாதிரி படிக்கணும், எஸ்ஐக்கு வேறு மாதிரி படிக்கணும். அந்த முறையினால் நிறைய பேர் படிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு படிக்க வரதில்லை. ஓகேங்களா? எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். 6லேருந்து 12 வரைக்கும் நீ கவர் பண்ணினா எல்லா பரீட்சையும் எழுதலாம். ரயில்வே எக்ஸாம் எழுதலாம், பேங்கிங் எழுதலாம். அப்போ பேங்கிங்கும் டிஎன்பிசிக்கு என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, மேக்ஸு, ஓகேங்களா, 75% மேக்ஸ் கொஸ்டின் வரும். ஓகேங்களா? எத்தனை சதவீதம்? 75%. ஓகேங்களா? மேக்ஸ் வரும். 75% மேக்ஸு. ஓகேங்களா? 25% மட்டுமே ஜிகே கொஷின் வரும். ஓகேங்களா? எதுக்கு? பேங்கிங்க்கு. ஓகேங்களா? அப்போ எது கால்பரு வருது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது தான். ஓகேங்களா? அப்படியே திருப்பி போட்டுக்கோ. ஓகேங்களா? 75% ஓகேங்களா ஜிகே. ஓகேங்களா? 25% மேக்ஸ் பிக்கப் பண்ணினா இது நம்ம டிஎன்பிசிக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? டிஎன்பிசிக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த அமைப்பில் தான் நம்ம படிக்கணும். அப்போ கால்பர் எது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு லேப் அசிஸ்டண்ட் கால்பர் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லேப் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சயின்ஸ் கொஸ்டின் மட்டும்தான் படிக்கணும். ஓகேங்களா? அதாவது 150 கொஸ்டின் கேட்பான். அந்த 150 சயின்ஸ் புக்கில் இருந்து தான் கொஸ்டின் கேட்பான். ஓகேங்களா? அப்போ அதுக்கு கால்பர் வந்துச்சுன்னா அதை நம்ம அந்த நேரம் பார்த்து ஸ்கூல் புக்கு சயின்ஸ் மட்டும் படித்தா போதும், மற்றது நம்ம படிக்க தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ கால்பர் எது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புக்குலேயோ ஸ்கூல் புக்குலேயோ ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பான். ஓகேங்களா? அகர்வால்னு ஒரு புக் இருக்குது. ஓகேங்களா? அகர்வால்னு ஒரு மேக்ஸ் புக் இருக்குது. ஓகேங்களா? இந்த மேக்ஸ் புக்கில் ஃபுல்லாக மேக்ஸ், இப்போ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம புக்கில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கொஸ்டின் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அகர்வால் புக்கில் ஒரு 150லேருந்து 250 வரைக்கும். ஓகேங்களா? டைம் அண்ட் ஒர்க்கு. ஓகேங்களா? அதே மாதிரி தனி வட்டி, கூட்டு வட்டி, எது பார்த்தாலுமே அதில் மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்டு வச்சுருக்கிறான். ஓகேங்களா? அப்போ அகர்வால் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசிலையும் இருக்கிறதையும் அடிச்சிடலாம், பேங்கிங் போனாலும் இருக்கிறதும் நமக்கு கவர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்போ டிஎன்பிசி படிக்கும்போது ஓகேங்களா இதெல்லாம் நம்ம முன்னாடியே ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? புக்கு 6லேருந்து 12 வரைக்கும் கலெக்ஷன் பண்ணோம். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஜிகே கலெக்ஷன் பண்ணோம், அப்புறம் மேக்ஸ் கலெக்ஷன் பண்ணோம். ஓகேங்களா? இது எல்லாம் தரமாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ தரமான வாரம் டெஸ்ட் எழுதுகிற ஓகேங்களா அகடமிக்காக பார்த்து போகணும். ஓகேங்களா? எங்கே போனாலும் படிக்கிற முறைகள் பார்த்திங்கன்னா ஓகேங்களா குறைவான முறையில் குறைந்த டைம்லேயே நமக்கு நிறையா தெரிய வேண்டியதான். ஓகேங்களா? கற்றுக்கலாம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஒவ்வொரு அகாடமிக்கிலையும் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் அது நம்ம 10-15% மட்டுமே மண்டையில் நிற்கும். ஓகேங்களா? மீண்டும் போய் அந்த புத்தகத்தை எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான டைமில் நல்ல டைமாக பார்த்து நல்ல போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேங்களா? இந்த முறையில் நீங்கள் கடைப்பிடிச்சின்னா கண்டிப்பாக 1 இயரில் கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேங்களா? 1 இயரில் கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஓகேங்களா இளைஞர்களுக்காக நான் புதுசாக உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டடி பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே பாருங்கள். பார்த்த பிறகு நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 இயரில் கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.